இந்த கதையில ஒரு மீனவர் மீன் பிடிக்க கடலுக்கு போவாராம். அவருக்கு கிடைக்கிற மீன்களை வச்சு அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் ரொம்ப நேர்மையானவர். அவரோட வீடு அந்த கடலுக்கு பக்கத்திலே இருக்குமா. ரொம்ப குட்டி வீடு தான். அவருக்கு ஒரு மனைவியும் இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் மீன் பிடிக்கும் போது ஒரு அதிசயமான மீன் மாட்டுச்சான். அந்த மீன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சான். அப்ப அந்த மீனை என்னை எப்படியாவது விட்டுரு, நீ என்ன வரம் கேட்டாலும் நான் அந்த வரம் வந்துட்டு உனக்கு கொடுத்துடுறேன், ஆனா நீ என்ன உயிரோட போக விட்டுறியா ப்ளீஸ்னு கேட்டுச்சான். உடனே இவரும் விட்டுட்டாராம். இப்போ நீ என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒய்ஃபை கேட்டுட்டு வரேன்ட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் என்ன வர வேணும்னு கேட்கறான். அப்போ அவனுடைய மனைவி, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு பெரிய வீடு வேணும், போய் உடனடியா அந்த மீன் கிட்ட கேளுன்னு சொன்னாராம். இவரும் உடனடியா போய் மீன் கிட்ட என் மனைவிக்கு பெரிய வீடு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அந்த மீன், சரி ஓகே இப்ப போ, நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஒரு பெரிய வீடா அங்க காத்துக்கிட்டு இருக்கும், உன் மனைவி கூட நீ போய் சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுச்சான். அவனும் வீட்டுக்கு ஒரு சந்தேகத்தோட போனா, பெரிய மாளிகை மாதிரி வீட்டு வாசல்ல அவனுடைய மனைவி நின்றுட்டு இருந்தாலாம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஆனா அவ பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிறதுனால இவ அடுத்த வரது அந்த மீன் கிட்ட கேட்கலான்னு யோசிச்சு அவளுடைய கணவன் கிட்ட போய், நான் பாக்குறதுக்கு ராணி மாதிரி இருக்கணும்னு போய் சொல்லுன்னு சொன்னானா. அவனும் மீன் கிட்ட வந்துட்டு என் மனைவி ராணியா மாறணும், அந்த மாதிரி ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மீனும் சரி நான் நீ கேட்ட மாதிரியே அந்த வரத்தை கொடுத்துட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்ப வீட்டுக்கு போய் பாரு, உன்னுடைய மனைவி ஒரு ராணியா இருப்பான்னு சொன்னாலாம். அதே மாதிரி இவனும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மனைவி ராணி மாதிரி உட்கார்ந்துருந்தாலாம். அப்போ மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவளுடைய பேராசைனால இந்த சூரியனும் சந்திரனுக்கும் நான் தான் அரசியா இருக்கணும், எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவன் சொன்னாலாம். இவனும் வேற வழி இல்லாம போய் அந்த மீன் கிட்ட கேட்டானா. அவனும் அந்த மீன் கிட்ட கேட்ட உடனே அந்த மீனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த அளவு பேராசைப்பட்டா இருக்கிறது கூட நிலைக்காதுன்னு அந்த மீன் சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் கடலுக்குள்ளேயே குதிச்சு போயிடுச்சான். இவனும் சந்தேகத்தோடயே அவன் வீட்டுக்கும் போய் பார்த்தானா. அவன் மனைவி மறுபடியும் அதே பழைய வீட்டுல இருந்து வந்தானா. அவளுடைய பேராசை கேட்டு இவன் அண்ணனால எல்லாமே நஷ்டமா போயிடுச்சு.